இந்திய துணைக்கண்டத்தின் மிகப்பெரிய இதிகாசங்கள் ரெண்டு நமக்கு உண்டு. ராமாயணம் அண்ட் மகாபாரதம். ரெண்டுமே வைணவம் சார்ந்தது தான். சிவத்துக்கு சைவத்துக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். ராமாயணத்தில் சைவன் சிவபக்தன் ராவணனை வதை செய்யக்கூடிய கதை அது. இங்கே கௌரவர்களுக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா கடவுள் அவதாரங்கள் வைணவர்களாகவும் எதிரி அரக்கர்கள் இதில் பூரா சைவர்களாகவும் நெற்றியில் பட்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த இதிகாசத்தில் ராமாயணங்கிறதுலேருந்து பல கதைகள் நிறைய எடுக்கலாம். அந்த காலத்தில் கதாசிரியர்கள்லாம் ராமாயணத்தினுடைய கிளைக்கதைகளிலிருந்து தான் பல கதைகளை உருவாக்குனாரு. இப்போ நாம் சொல்ல வந்ததே வேறு. பூஜை, இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் வெளியிடுற நேரம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பொதுவாக சாயங்காலம்தான், மாலை நேரங்களில் தான் அது நடக்கும். இந்த ராமாயணம் பிரம்ம முகூர்த்தத்தில் அதனுடைய ட்ரெய்லர் நடந்திருக்கு. பிரம்ம முகூர்த்தம்னா என்னென்னா, நள்ளிரவுக்கு பிறகு 3:30 பிட்வீன் 5:40, 3:30க்கும் 5:40க்கும் இடைப்பட்ட காலம்தான் பிரம்ம முகூர்த்தம். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி 96 நிமிஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க, அதுதான் பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் ராமாயணத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது. இப்போ தெரியும் உங்களுக்கு அந்த ராமாயணத்தினுடைய முக்கியத்துவம். மிகப்பெரிய அசத்தல்னு சொன்னால் அவ்வளோ பெரிய அசத்தல். மகாபலியெல்லாம் 10 மகாபலிகளையும் அது தாண்டும் போல இருக்குது. அவ்வளோ சிறப்பாக இருக்குது. பூரா சிஜிஐ ஒர்க்கு எல்லாம் கம்ப்யூட்டர் மயம்தான். பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதில் ரன்பீர் கபூர் ராமராக நடிக்கிறாரு, சாய் பல்லவி சீதையாக நடிச்சிருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பொறுத்த மட்டும் ரன்பீர் கபூர், சாய் பல்லவி இந்த ரெண்டு பேருடைய நடிப்புக்கும் தான் பாராட்டு, தோற்றத்துக்கும் பாராட்டு. சூப்பராக சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டரில் ஆழ்ந்த ஈடுபாடு, சீதையாக நடிச்சிருக்காங்க. ஆழ்ந்த ஈடுபாடு, நடிப்பு. அதே மாதிரி ரன்பீர் கபூர் ராமனுக்கு ஏற்ற முகம். அந்த காலத்தில் நமது என்டிஆர் இருந்தார் இல்லையா, என்டி ராமாராவ், அவர் தேவுடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கிருஷ்ண வேடம் அவருக்கு அவ்வளவு பொருத்தமாக இருக்கும். அதற்கு பிறகு இந்த ரன்பீர் கபூரை சொல்லலாம், பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த ராவணன் எபிசோடு இருக்குது பாருங்கள், கொஞ்சம் நஞ்சங்க இல்லைங்க, நமக்கு அப்படியே மயிர் கூச்செறியதுன்னு சொல்லலாம். அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது மியூசிக்கு ஏஆர் ரஹ்மான், டைரக்டர் நிதிஷ் திவாரி, வசூல் பின்னுங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனையை புரியும்னு தான் ஜனநாயகனை சொன்னேன். அது என்ன புட்டுக்குச்சு இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இதில் புட்டுக்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. அந்த சிஜிஐ ஒர்க் இருக்குது பாருங்கள், அதே கொண்டு போயிடும் அந்த படத்தை, எங்கேயோ ஒரு மூளைக்கு கொண்டு போயிடும். சரி, அதே மாதிரி கிறிஸ்டோபர் நோலன், ஹோமர்னு ஒரு பொயட், ஒரு கவிஞர், அவருடைய ஓடிசியும் இலியட்டும் மிகப்பெரிய படைப்புகள், இதிகாசம் மாதிரி தான் ரெண்டுமே. இலியட் அண்ட் ஒடிசி. அதில் அந்த இலியட்டை விட்டு இந்த ஒடிசியை மாத்திரம்தான் அவர் படமாகி இருக்கார். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு, பாராட்டுகள் குவியுது. படம் உலகம் முழுக்கும் ஓடி பெரிய சாதனை புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம கமல் ரொம்பவும் பாராட்டியிருக்கார் அந்த படத்தை பார்த்துட்டு. சூப்பராக இருக்குது. இது எப்படி என்னால் சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கமல் அதை பாராட்டியிருக்காரு. சரி, அதை பாராட்டிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது, பாராட்டுகள்ங்கிறது கலைஞர்களுக்குள்ள ஒரு சகஜமாக இருக்கணும். அது சிறப்புகளை பாராட்டணும், சிறப்பு அல்லாதவைகளை தவிர்த்துடணும். அதுதான் ஒரு நல்ல கலைஞனுக்கு அழகு. அதே மாதிரி கமல் இந்த ஹோமருடைய ஓடிசியை ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்கார், பாராட்டியிருக்கார். சரி,
கமல் பாராட்டியிருக்காருன்னு சொல்கிற, இப்போ கமல் எங்கேயா இருக்கார் அதை சொல்லியா அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது தெரியுது. இந்த கேஹெச் ஃபேன்ஸ் ஐடி விங்குன்னு ஒரு 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 குரூப் இருக்குது. கமல் சாருடைய படங்களை பற்றி அவங்க சிலாகித்து எழுதுவார்கள். சில தகவல்களை முன்கூட்டியே சொல்லுவாங்க. இப்போ கமல் சார் வந்து அமெரிக்காவில் இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எப்போ வருவாருங்கிறது இன்னும் தெரியலை. இப்போ அந்த ஐடி விங்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்த ஹெச் வலைத்தளத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, மர்மயோகி படம் பற்றி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த எக்ஸ் தளத்தையே அதான் அதிர வச்சுருக்கு. அங்கே சத்தம் இல்லாமல் அந்த மர்மயோகி படமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஹெச்டி ஃபேன்ஸ் ஐடி விங் சொல்லியிருக்காங்க. அது உண்மையா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் இன்னொரு நண்பர் அவர் நமக்கு எழுதிய கடிதத்தில், நமக்கு எழுதிய பின்னூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே கல்கி படம் தாங்க ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது கல்கியில் அந்த வில்லன் கேரக்டருக்குள்ளான அந்த இதெல்லாம் டிராஃபிக் ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அங்கே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கமல் சாரை வச்சு அப்படின்னு அவர் ஒரு பதிவு அவர் ஒரு நமக்கு ஒரு தகவலை கொடுத்துருக்காரு. இது ரெண்டும் உண்மையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம் அலட்டிக்க தேவையில்லை. அவங்களுக்கு கிடைத்த தகவல்களை நம்மக்கிட்ட பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவும் இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம். அதே நேரத்தில் எனக்கு கிடைத்த ஒரு தகவலையும் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். சார் இங்கே தனியாக தான் போயிருக்கார். ஸ்கிரிப்ட் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம காதில் ஒருத்தர் வந்து சொன்னார். ஸ்கிரிப்ட் நடக்குது சார், சார் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, வசனமும் சார் தான். அதனால் அங்கே அந்த வேலை இன்னும் முடியலை. எப்போ திரும்புவாருங்கிறத எங்களால் சொல்ல முடியாது. அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு நடந்துருச்சுன்னா, முடிஞ்சிருச்சுன்னா சார் கண்டிப்பாக திரும்பிடுவார். அதுக்கப்புறம் அங்கே போகக்கூடிய வேலை இல்லை. இங்கே வந்து படப்பிடிப்புகளை ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்குது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படமும் ஒன்று இருக்குது, அடுத்த அன்பறிவு ஒரு படம் இருக்குது, இன்னொன்று ஒரு நேற்றே சொல்லியிருந்தேன் இன்னொரு படத்தினுடைய ஷூட்டிங்கே இருக்குதுன்னு சொன்னேன் நான். அதையும் அவங்க ஒரு சாட மாடையாக தான் என்கிட்ட சொன்னாங்க. சரி, கமல் சாரை பற்றிய இந்த மாதிரி செய்திகள் வருவது நமக்கு புதுசு இல்லை. இதில் உண்மை இருந்தால் ரொம்பவும் சந்தோஷம். கல்கி எங்கே நடக்குதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய செய்தி தான். அதில் ஒன்றும் வருத்தம் இல்லை. நடக்கட்டும், சிறப்பாக நடக்கட்டும். அமெரிக்காவில் படமாக்கப்பட்டதுங்கிற ஒரு பெருமை இருக்கும்ல. ஏன்னா அமெரிக்காவில் அந்த ஒர்க்கெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னால், சிஜி ஒர்க்கஸ்லாம் இங்கே நடந்ததுன்னா பக்காவாக இருக்கும். நம்ம ஆட்களும் பக்காவான ஆட்கள் தான், அதில் ஒன்றும் கோளாறு கிடையாது. அதில் ஒன்றும் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல, திறமையானவர்கள் தான். ஆனாலும் அங்கே ஒரு மூலம்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஒரு தோற்றுவாயின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த தோற்றுவாய் வந்து அமெரிக்கா தானே. அங்கே அது நடக்கிறதுன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப சிறப்பு தான். சரி, இப்போ தீபாவளிக்கு வந்து அரசன், சூர்யா 47, அதாவது ஆக்ஷன் காமெடி படமாக, அது போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறாரா நம்ம சூர்யா. ஜித்து மாதவன் தான் டைரக்ஷன். இந்த 2 படங்களும் அரசனும் சூர்யாவும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. தீபாவளிக்கு ரொம்ப டபுள் வேட்டு டபுள் பாம் போடுற மாதிரி தான் இருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியோடு நம்ம அது உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையாக தான் இருக்குது எனக்கு. அடுத்து இப்போ இந்த தனுஷ் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு புதிய சிக்கலில் மாட்டியிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு தகவல் பரவி இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த தேனாண்டல் ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா, முரளி, 5 ஸ்டார் கதிரேசன், இவங்க 2 பேருக்குமே தனுஷ் படம் பண்ணுறதாக ஒத்துக்கிட்டு அதை அட்வான்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. பெரிய அளவில் அட்வான்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. ஆனால் அந்த கொடுத்த டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்ஸை வந்து அவர் ஆனர் பண்ணலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்போவே நடந்தது. அப்போ சில நடிகர்களெல்லாம் தயாரிப்பாளர்கள் ஒத்துழைப்பு தருவதில் அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க டேட்ஸே கொடுக்குறதில்ல, ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் முந்தி வந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. அதில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களில் நம்ம தனுஷும் வருவார். அவங்க நடிகர் சங்கத்துக்கு அவர் ஒரு லெட்டர் எழுதியிருந்தார் நம்ம தனுஷ். இந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் உண்மை
அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர் இருந்தது. அந்த லெட்டரில் நாசர், கார்த்தி, கருணாஸ், பூச்சிமுருகன் இவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருந்தார் தனுஷ். எங்களுக்குள்ளே உள்ள ஒரு இந்த பிரச்சனையை ஒரு சுமூகமாக முடித்து வச்சதற்காக நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தனுஷ் சொல்லியிருந்தார். அதாவது தேனாண்டாளுக்கு 15 கோடி கொடுக்கறதாகவும் 5 ஸ்டார் கதிரேசனுக்கு 8 கோடி கொடுக்கறதாகவும் தனுஷ் ஒப்புக்கொண்டு அங்கே பிரச்சனையை முடிச்சிருக்கார். ஆனால் இதுவரை அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, பணமும் கொடுக்கவில்லை. ஆகவே தனுஷுடைய படம் இனிமேல் நடந்தால் நாங்கள் ஒத்துழைப்பு தரமாட்டோம், படப்பிடிப்பை தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த தரப்பினர்கள் மும்முரமாக இருப்பதாக நமக்கு ஒரு செய்தி வந்தது. அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நன்றி, நாளை சந்திப்போமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.